ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இது வந்து லாஸ்ட்டு சண்டே அப்போ எடுத்த வீடியோங்க. ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த கிளிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இந்த வீடுகள்லாம். உண்மையாகவே இதை பார்க்கும்போதே எனக்கு யூரோப்பில் இருக்கிற இது தான் தோணும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூரோப்பில் வீடுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ப்ரூனேலையுமே பார்த்திங்கன்னா அந்த யூரோப் ஸ்டைலில் தான் வந்து வீடுகளுமே இங்கேயுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து மாடி இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து அந்த டெரஸ் இல்லாமல் இருக்கிறது. நம்ம ஊர்லலாம் வந்து அந்த மாடி வச்சு கட்டுவோம் இல்லையா, துணியெல்லாம் காயப்படுவோம், வடகம் வத்தலெல்லாம் காயப்படுற மாதிரி ஓப்பனாக இருக்கும் மாடி. பட் இங்கே அப்படி கிடையாது, மேலே அப்படி கூரை மாதிரியே போட்டுருவாங்க. ஸோ இங்கே மாடி வச்ச வீடு நான் பார்த்ததே இல்லை. ப்ரூனை வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே அந்த யூரோப் ஸ்டைலில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரூனை நாட்டில் வீடுகள்லாம் ரொம்ப பெரிய பெரிய வீடுகளாகவும் கட்டுவாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ பெரிய பெரிய பங்களா வீடுகளாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளாம் இப்படி ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்கும் இல்லையா. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அந்த ஆசை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இங்கே ப்ரூனேயில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா நல்லாயிருக்குமே, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா நல்லாயிருக்குமேனு எனக்கு அப்படியே தோணும். ஸோ காலையிலேயே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மார்க்கெட் தான் வந்திருந்தோம். எங்கன்னா செங்கோராங் தான் வந்திருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மார்க்கெட்டுக்கு வந்தேன், கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா நல்லா வெரைட்டியாக காய்கறி வாங்கலாம். காய்கறியோட விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு. ஏன்னா நிறைய காய்கறிகள் இருக்குமா, அதை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பலாப்பழம் வந்து வாங்கியிருந்தோம், அப்புறம் செவ்வாழைப்பழம், அப்புறம் மாம்பழம், முருங்கைக்கீரை இதெல்லாமே கிடச்சிது. எப்போவுமே அந்த ஒரு அம்மா இருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்கக்கிட்ட வந்து பலாப்பழம் எப்போவுமே இருக்கும், ஆனால் காயாக இருக்கும். அவங்க வெட்டி வெட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு கவரில் போட்டு வைப்பாங்க, $1 $1ன்னு சொல்லிட்டு. அந்த காய் வந்து இந்த பொரியல் பண்ணுவாங்க போல், இங்கே உள்ள மக்களுமே வாங்கி சாப்பிடுவாங்க போல், அதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ நான் அதை வாங்க மாட்டேன். பழமாக கிடச்சா நல்லா இருக்குமேன்னு பார்ப்பேன். சில நாள் பழமாக இருந்ததுன்னா ஃபுல் பழமாக இருக்கும். ஃபுல் பழமும் தான் தருவாங்க, கட் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஃபுல் பழமும் வாங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்கிறது. ஃபுல் பழம் வாங்கினோம்னா கொஞ்சம் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஊர்னால் ஒரு $100 ஒரு பழம் வந்து வாங்கிடலாம், ஒரு $200 ஒரு முழு பழம் வாங்கிடலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பழமே $7 $8ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ₹500 600 அந்த மாதிரி போகும். அப்புறம் ஃபுல் பழத்தையும் வாங்கி நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு ஹஸ்பண்ட் வாங்க விட மாட்டாங்க. அன்னைக்கு என்னமோ கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இது வந்து ஸ்வீட்டாக இருக்குமா இல்லை குக்கிங்க்கா அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன்னா, அப்போ அவங்க வந்து ஸ்வீட்டு தான், இது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் பார்க்க வெள்ளையாக இருந்ததா. அப்புறம் நான் ஒரு பீஸ் கேட்டேன், அதோட ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் இனிப்பாக இருந்தது. ஆனால் ரொம்ப பழமும் இல்லை, ரொம்ப காயும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு இதில் இருந்தது. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கால்வாசி மட்டும்தான் வாங்கினோம். வாங்கிட்டு அன்றைக்கி நிறைய காய்கறிகள் வாங்கினோம். வாங்கிட்டு அப்புறம் அப்படியே மீன் வாங்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. காய்கறி வச்சு ஏதாவது வெஜிடேரியனே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். அப்புறம் சரி சண்டேனா மீன் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர வழியில் ஜெரிடாங் மார்க்கெட் வந்தோம். வந்துட்டு கணவாய் மீன் இருந்தது, கிலோ $4ன்னு. அது வந்து 1 கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வஞ்சர மீன் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமா. வஞ்சர மீன் வந்து பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. எங்களுக்கு 1 கிலோ கேட்டால் அவங்க தரமாட்டேன்ட்டாங்க, ஃபுல்லாக அந்த ஃபுல் பீஸையும் வாங்கணும்னு சொல்லிட்டு. கிலோ $10ன்னு சொன்னாங்க. அந்த ஃபுல் பீஸுமே பார்த்திங்கன்னா $20 $22 இருந்தது. 1 கிலோ தாங்கன்னு கேட்டு பார்த்தோம், தரலை. சரி ஓகே, இப்போ கனவா மீனையே வச்சு சாப்பிட்டுக்கலான்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனேயே இந்த மாம்பழம் வேணும் மாம்பழம் வேணும்னு இந்த பசங்க ஒரே அடவுங்க. இப்போ மாம்பழ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ப்ரூனேயில் பார்த்திங்கன்னா எப்போவுமே மாம்பழம் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனா, மோஸ்ட்லி சைனாவிலேருந்து தான் வரும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி பலன்னு இருக்குங்க மாம்பழம். ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டோம், இந்த பசங்க ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டால் வாங்குறது. ஆனால் விலையும் கொஞ்சம் அதிகம் தான். ஒரு மாம்பழமே பார்த்திங்கன்னா $2.5 $2.5னால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னா ₹150 கிட்ட வருதுங்க. நம்ம ஊரில் 1 கிலோவே ₹50 100 அந்த மாதிரி வாங்கிடலாம். பட் இங்கே கொஞ்சம் காசு கூட தான். நம்ம ஊர் காசுக்கு கால்குலேட் பண்ணால் கூட, இந்த ஊர் காசுக்கு கம்மி தான். அதனால் நமக்கு எப்போ ஆசை வருதோ அப்போ வந்து மாம்பழம் வந்து வாங்கிக்கிறது. அப்புறம் வந்த உடனேயே வந்துட்டு அந்த 2 மாம்பழத்தையும் கட் பண்ணி சாப்பிட்டோன்னே தான் பசங்களுக்கு நிம்மதி. ஏன்னா ஆதவுக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம். அப்புறம் ஆதவ் சாப்பிட்றத பார்த்து முகிலும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2 பேருக்கும் அதை கட் பண்ணி வச்சு கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த செவ்வாழைப்பழம்
ரொம்ப அதிசயமாக கிடச்சிதுங்க. நான் ஒரு டைம் கூட மார்க்கெட்டில் பார்த்ததே இல்லை. ஒரு டைம்லாம் ரொம்ப தேடி அலைஞ்சேன் எங்கேயாச்சும் கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த குதிங்கால் வலி மாதிரி வந்துச்சு. நின்னோம்னா ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி இப்படியே ஒரு மாதிரி வலிக்கும். இப்போ இல்லை. நான் ஊருக்கு போயிட்டு வந்த புதுசில் லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் புருனே வந்த புதுசில் எனக்கு அப்படி இருந்தது. அப்புறம் நான் அதுக்குன்னு ஒரு செருப்பு வாங்கி வீட்டுக்குள்ளெல்லாம் போட்டிருந்தேன். அப்படி இருந்தும் சரியாகவே இல்லை. ஒருவேளை நமக்கு வெயிட்டு உடம்பு அதிகமாக ஏறிடுச்சோ, அதனால தான் அப்படி வலிக்குதோன்னு சொல்லிட்டு வெயிட்டும் குறைச்சி பார்த்தேன். வெயிட்டு குறைச்சோன்னா அந்த வலி இல்லை. ஆனால் ஒரு சில பேர் எனக்கு வந்து சொல்லியிருந்தீங்க, செவ்வாழைப்பழம் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல. இந்த டைம் தான் எதார்த்தமாக அதுவும் ஒரே ஒரு சீப்பு தான் இருந்தது. அப்புறம் அதையும் வந்து வாங்கிட்டு வந்து வந்தோடனே சாப்பிட்டேன். ரொம்ப எப்போ 2-3 வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டு. லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தபோது கூட வாங்கி சாப்பிடல. செவ்வாழைப்பழம் வந்து இந்த வெயிட்டே போட மாட்டேங்குது, ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக அந்த வெயிட் போடும். செவ்வாழைப்பழம் இல்லைன்னா அந்த கேரளாவில் கிடைக்கும் பாருங்கள், நேந்திரம் பழம் அது. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்டாங்க. அதோட அவங்களுக்கு வந்து முதல் நாள் நைட்டு பண்ண ஒரு வெஜ் ரைஸ் மாதிரி இருந்தது. அதை வந்து ஹீட் பண்ணி வந்து கொடுத்தேன். ஆவியில் இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு மாதிரி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்லன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து நெஞ்ச கரிக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோன்னா. அப்போ டாக்டர்கிட்ட போனபோது டாக்டர் சொன்னாங்க, சாப்பாடை கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நெஞ்ச கரிச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்டொமக் ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் சாப்பாடை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. அவர் வேலைன்னு சொல்லிட்டு சாப்பிடவே செய்கிறாருல்ல. அதனால் அந்த டைமில் இப்போ வீட்டில் என்ன இருக்கோ டக்குன்னு அந்த டைமில் அவருக்கு கரெக்டாக சாப்பாடு எடுத்து கொடுத்துட்றேன். எப்போவுமே நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது இல்லையா, இந்த மாதிரி வெளியில் போகிற நாளப்போ வந்து டைம் வந்து மிஸ் ஆயிரும் நம்ம சமைக்கிறதுக்கு. அதனால் இப்போ காலையில் 9 மணிக்குள்ளே சாப்பிட்றது, மதியம் லஞ்சு 2 மணிக்குள்ளே சாப்பிட்றது, ஈவினிங் டின்னர் 7 மணிக்குள்ளே சாப்பிட்றதுன்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போதைக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து வயிறை எம்டியாக போடாமல் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வெஜ் ரைஸை சூடு பண்ணி அவருக்கு எடுத்து கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறமா வந்துட்டு கணவாய் மீன் வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா, அது 1 கிலோ $4 சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு $5 வாங்கினோம். வாங்கிட்டு அதை தண்ணியில் ஊற போட்டு எனக்கு அந்த பழத்தை சாப்பிடாமல் இருக்க முடியல, ஆசையாக இருந்தது. நான் பழுக்கட்டுன்னு வச்சுருந்தேன். ஃபுல்லாக அந்த சில்வர் இல்லை, அந்த பிளாஸ்டிக் ஃபாயில் மாதிரி சுற்றி கொடுத்துருந்தாங்க. அதிலே அப்படியே வைக்க சொல்லியிருந்தாங்க. அப்படியே வைங்க, ஒரு 2-3 நாளில் நல்லா பழுத்துருன்னு. பட் வைக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா பலாப்பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போனாலே ஃபஸ்ட்டு தேடுறது பலாப்பழமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நானும் ஆதவும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். முகில் சாப்பிடலை. முகில் 1 பீஸோ 2 பீஸோ தான் சாப்பிட்டான். அப்புறம் அவங்க அப்பாவும் நிறைய சாப்பிடல. நானும் ஆதவுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். லஞ்சாகவே நாங்கள் பலாப்பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், ஃப்ரூட்ஸையே. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பார்த்தேன், கொஞ்சம் பாத்திரங்கள் கிடந்தது. முதல் நாள் சனிக்கிழமை நைட்டு நான் எல்லா பாத்திரங்களையும் விளக்கலை. கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் விளக்கிட்டு கொஞ்சம் பாத்திரத்தை அப்படியே சும்மா அலசி மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து விளக்கிட்டு இருந்தேன். இந்த பாத்திரம் விளக்குறது தாங்க பெரிய வேலையாக இருக்குது. பிடிக்காத வேலைன்னா இந்த வேலை தான். என்ன பண்ணுறது, இந்த பாத்திரம் விளக்கும் போது மட்டும் யாருக்காவது நான் ஃபோன் போட்டுருவேன். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன்னா எங்கள் அப்பா ஃப்ரீயாக இருந்தாருன்னா என்கிட்ட பேசுவார். அப்பா பாத்திரம் விளக்க போகிறோம்ப்பா, என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னேன்னா எங்கள் அப்பா பேசிகிட்டு இருப்பாங்க வீடியோ காலில். நீ விளக்குமா, நான் ஏதாவது பேசுகிறேன்னு சொல்லி அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து வேலை பார்த்தோன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா. அப்படி பண்ணுவேன். இல்லைனா ஏதாவது என் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணுவேன். சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, புனிதான்னு சொல்லிட்டு, அவளுக்கு வந்து பேசுவேன். அப்படியே பேசிக்கிட்டே பாத்திரத்தை விளக்கி முடிச்சிருவேன். ஸோ பாத்திரம் விளக்குறதுக்கு கடுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யாருக்கிட்டையாச்சும் ஃபோனில் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே விளக்குனீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு போட்டு வந்த லாங் வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த ஃப்யூச்சர் பிளான் இதை பற்றியெல்லாம் நாங்கள் ரொம்ப பேசுவோம், கண்டிப்பாக அதை பற்றி பேசணும், நம்மளோட ஃபேமிலி க்ரோத்துக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், சேர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டார் சிஸ்டர், என்கிட்ட எதுவுமே டிஸ்கஸே பண்ண மாட்டார், அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அந்த கமெண்டை பார்க்கல கஷ்டமாக தான் இருந்தது. கண்டிப்பாக எல்லா ஒய்ஃப்களுக்குமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு பண்ணணும், நம்மக்கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஒய்ஃபுகளுக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம மேலேயும் ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஃபீல் ஆகும். அது கண்டிப்பாக கேட்கணும். ஒரு குடும்பம்னு இருந்தால் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதா ஒரு குடும்பம். ஸோ 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறதுன்றது தான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல வந்து முடிவை கொடுக்கும். நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன், உங்ககிட்ட என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி கணவனும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி மனைவி இருக்கக்கூடாது. அவர்கிட்ட எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும்போது தான் அந்த ஃபேமிலி வந்து ஸ்மூத்
ஸ்மூத்தாக போகும். ஸோ அந்த சிஸ்டருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கணவர்கிட்ட எதிர்பார்ப்போம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு 100 விஷயம் எதிர்பார்க்குறோன்னு வைங்களேன், அதில் ஒரு 50 விஷயம் தான் அவங்க பண்ணுவாங்க, 50 விஷயம் பண்ண மாட்டாங்க. இது எல்லா கணவர்மார்களுமே தான். விதிவிலக்காக ஒரு சில பேர் இருக்கலாம், நம்ம நினைக்கிறத ஹஸ்பண்ட் வந்து பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறதான் கேட்குறாங்க, எல்லா 100% நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் வந்து இருக்கலாம். பட் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங் நார்மலாக ஒரு மனுஷன் அப்படின்னாலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்குதும். 50% நல்ல குணங்கள் இருந்ததுன்னா 50% கெட்ட குணங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து அந்த 50% கெட்ட குணங்களுக்காக அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது, மனசை வந்து நம்ம கஷ்டமாக்கிக்கிறக்கூடாது. என்ன பண்ணுறது, ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உலகத்தில் இருக்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவங்களோட அம்மா அப்பாக்காகவும் எல்லாருமே தான். இப்போ நானும் இருக்கேன்னு வைங்களேன், எனக்குள்ளேயுமே நல்ல குணங்கள் இருந்துச்சுன்னா எனக்குள்ளேயுமே ஒரு சில கெட்ட குணங்கள் இருக்க தான் செய்யும். யாருமே வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட எதிர்பார்ப்பு நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணணும், நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயந்தான். பட் அது நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அவங்க பண்ணாத போது அது நமக்கு ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்கும். பட் அந்த டைமில் வந்து அதை நம்ம கஷ்டமாக எடுத்துக்கக்கூடாது. ஓகே, அவங்களோட கேரக்டர் அப்படி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக தான் போகணும். சொல்லலாம், எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கலாம். சில பேர் அதை புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், என்கிட்ட கேட்டு பண்ணுங்கள், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், எனக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியணும், நானும் இந்த குடும்பத்தில் தானே இருக்கேன், நம்ம ஃபேமிலி தானே, என்னை ஏன் பிரித்து பார்க்குறீங்க அப்படி சொல்லி நம்ம பேசும்போது சில பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேருக்கு அந்த புரிகிற தன்மை இருக்காது. சொல்லி சொல்லி தான் புரிய வைக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும். இல்லை நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறது, சண்டை போடுறதுனாலையோ இல்லை நம்ம கத்தி ஆக்ரோஷமாக சொல்கிறதுனாலையோ அவங்க மாற போகிறதில்ல. ஸோ அன்பு தான் எல்லாத்தையும் மாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் அன்பால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அப்படியும் மாறலையா, கொஞ்சம் விட்டுருங்க, அமைதியாக விட்டுருங்க. எல்லா ஆண்களுமே குடும்பத்துக்காக தானே உழைச்சிட்ருக்காங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பொண்டாட்டிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இந்த விஷயத்த மனசில் போட்டு நினச்சிட்டு குழப்பிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. லைஃப்பில் என்ன நடந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறது தான் நல்லது. ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அதை பெரிய விஷயமாக நம்ம நினச்சோம்னா தான் அது பெரிய பிரச்சனையாக தெரியும். அது ஒரு சின்ன விஷயமா நம்ம நினச்சோன்னா அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். எதுனாலுமே லைஃப்பில் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நான் வந்து முன்னாடியெல்லாம் லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா வந்துட்டு அதை நான் பெருசாக திங்க் பண்ணிக்கிட்டு பெருசாக யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை இப்போல்லாம் நான் பெரிய விஷயமாகவே எதையுமே எடுக்கிறதில்ல, சின்னதாக அதானே அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக கூலாக நம்ம எடுத்துக்கிறனால அது வந்து புசுன்னு போயிடுது. ஸோ அதுதான் லைஃப்னால் எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும், எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். ஸோ அந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு தோணுச்சு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை, அதனால் வந்து ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கணவாயை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான்வெஜ் வாங்கி சமைக்கிறது இருக்குது பாருங்களேன், ரொம்ப ஆசையாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு. நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் சாப்பிட்றது ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அதை க்ளீன் பண்ணி சமைச்சு எடுக்கிறதுக்குள்ளேயும் அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஆசையே போயிடுமாட்டிருக்கும். அதுவும் இந்த கணவாய் மீன், இந்த ப்ரானு, அதுக்கப்புறமா அந்த செதிலெல்லாம் நிறையா இருக்கிற மீன், அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு வழியாக ஆயிருங்க. ஆனால் கணவாய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது குழம்பு மாதிரி வைக்கக்கூடாது, கிரேவி மாதிரி வந்து வைக்கணும், கொஞ்சம் பெரட்டின மாதிரி. இந்த ப்ரான் தொக்குலாம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி கணவாய் தொக்கு மாதிரி பண்ணி அதில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் இது கிடைக்கவே இல்லை. அதாவது இந்த மழைக்காலம் டைமில் இது கிடைக்காது போல். சம்மரில் தான் இந்த கணவாய் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். $2 $3 அந்த மாதிரி கிடைக்கும். நான் எப்படா இந்த சீசன் வரும்னு நான் காத்துட்ருந்தேன். க்ளீன் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் ட்ரையாக பண்ணணும். குழம்பு மாதிரி பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணாமல் கொஞ்சம் திக்காக தொக்கு மாதிரி பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கருவாடு கூட இருக்கும். எங்கள் ஊரில் இந்த கணவாய் கருவாடெல்லாம் கிடைக்கும், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஊருக்கு போனேன்னா வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். எங்கள் ஊர் சந்தைகள்லாம் அந்த கணவாய் கருவாடு வந்து கிடைக்கும். நல்லா தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி போட்டு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குக்கரில் போட்டு அதை நல்லா வேக வச்சிடணும், இல்லைன்னா அதை மென்று சாப்பிட முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த கணவாய் வேறு, அந்த கணவாய் கருவாடுன்றது வேறு. அந்த கணவாய் பெரிய கணவாய் இருக்கும் பாருங்கள், அந்த நீளமாக ஒரு மாதிரி அதுக்கு தோகை இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் தான் கருவாடு கிடைக்கும். இதில் இந்த இப்போ சமைக்கிறதுல வந்து கருவாடு வராது. இது வந்து மீன் சும்மா அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு வரும்.
அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கனவா கருவாடு. இந்த தொக்கு எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதே மாதிரி தக்காளியும் போட்டு வதக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு வதக்கிட்டு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் தான் போட்டேன். ஏன்னா மல்லிப்பொடி நிறையா போட்டோன்னா அந்த மீனோட ஃப்ளேவரையே எடுத்துடுது. அதனால் கம்மியாக தான் இப்போ வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அவ்வளோதான். நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கணவாயை சேர்க்க வேண்டியதான். இந்த கணவாயை வந்து க்ளீன் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு கருப்பு கலரில் பித்த மாதிரி இருக்கும். அது உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அப்படியே அதிலேருந்து அப்படியே கலராக போகும். ட்ரெஸ் இதுகளெல்லாம் பட்டுச்சுன்னா அப்படியே பிளட்டு கரை மாதிரியே மாறிடும். அதனால் அது க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதனால தான் நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் படாத மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த இதை வந்து போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸு இதை க்ளீன் பண்ணியே நாசமாயிடுச்சு, நைட்டிங்கெல்லாம். அது பார்த்தா கொஞ்சம் அசிங்கமாக பிளட்டு கரை மாதிரியே இருந்தது. நானும் துவைச்செல்லாம் பார்த்தே போகவே மாட்டேன்ருச்சு. அதனால் இதை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸை போட்டு க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை க்ளீன் பண்ணையில் டக்குன்னு கொஞ்சமாவது தெரிச்சிரும். ஏன்னா மீன் க்ளீன் பண்ணும்போது அதோட இது படாமையும் க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. அப்புறமா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றிடவே கூடாதுங்க. ஏன்னா அந்த கணவாயிலேயே நிறைய தண்ணி இருக்கும். தண்ணி நம்ம ஊற்றிட்டோன்னு வைங்களேன், அதை வற்ற வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடும். நான் ஃபஸ்ட் டைமாக இதை சமைக்கும்போது தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டேன். அது பார்த்தா தண்ணி பயங்கரமாக ஆகிடுச்சு, அப்படியே ரொம்ப சூப்பு மாதிரி. அப்புறம் அதை வற்ற வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரியும் இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு. இதை மூடி போட்டு வச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே வந்து தண்ணி விட்டுரும். அதோட சரி சமையல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் வாங்கிட்டு வந்தோம் 1 கிலோ. அந்த அவரைக்காய் வந்து எப்போவுமே கிடைக்காது, எப்போயாச்சும் தான் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுவும் அந்த செங்குராங் மார்க்கெட்டுக்கு போனால் தான் கிடைக்கும். அதோட அதை கொஞ்சம் எடுத்து பொரியல் பண்ணாலும் வாங்கியாச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இந்த அவரைக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நார் சத்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும்போது ஏதாச்சும் ஒரு காய்கறிகள் சாப்பிட்றது நல்லது. அது டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் போக்கும். அதனால் சரி கொஞ்சம் பொரியல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவரைக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ண வந்து ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி வந்து வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு மீன் அப்படின்றனால அதை மட்டும் க்ளீன் பண்ணி டக்குன்னு வந்து சமைச்சிட்டேன். சில நாட்கள் தான் 2 மீன் 3 மீன் வாங்கிட்டு வருவோம். அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றதுன்றது ரொம்ப டைமு இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கும். அது வீடியோ வேறு எடுக்கிறேன்னா அப்படியே ரொம்ப டைம் ஆகிடும். கரெக்டாக மதியம் சாப்பிடாமல் அப்படியே டின்னர் டைமுக்கு போயிடுற மாதிரி அப்படியே போயிடும். ஆனால் எப்படி ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றத ஃபாலோ பண்ணுங்கள். அதை சாப்பிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் வந்து நமக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி பாருங்கள். இதுவுமே நான் வீடியோ எடுக்கையில் லேட்டாக தான் எடுத்தேன், வற்ற விட்டுட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி இருந்தது. சரி இன்னும் வற்றட்டும், இல்லைனா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே வற்ற வச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் சிம்மிலே போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன்னா அது நல்லா அப்புறம் வற்றிருச்சு. அப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்க வேண்டியதான். இது வெந்ததுக்கப்புறமா இறக்கையில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது தேங்காய் உடச்சி இது திருவுறதுக்கு. அதனால் சும்மாவே உப்பு போட்டு வதக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் எந்த பொரியலாக இருந்தாலும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், இல்லைனா முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து சும்மா தான் வந்து பண்ணினேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா அவரைக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஓரளவுக்கு வற்றிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே விட்டோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து அப்போவே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயே கிடக்கிற மாதிரி வந்து போட்டாச்சு. காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ சேர்த்துக்கிறது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காரம் நிறையா கொடுத்து பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காரமே கொடுக்காமல் இருக்கும், இந்த பசங்க காரமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து காரமும் போட்டுறது. இப்போ அவங்ககிட்டே எடுத்தும் கொடுத்துட்றது தட்டில், நீ ஏன் சாப்பிட்றன்னு சொல்லி. ஆனால் முகில் சாப்பிட மாட்டேங்கிறான். முகில் வந்து வெறுஞ்சோறு மட்டும்தான், வெறுஞ்சோறு போட்டு கொடுத்தா அவளை எடுத்து சாப்பிடுவா. குழம்பு ஊற்றினா சாப்பிட்றதில்ல, நான் தான் ஊட்டி விடுறது. ஆதவுக்கு வந்து இப்போ குழம்பு எல்லாமே வச்சு நீ ஏன் எடுத்து சாப்பிடு, உன் வேலையை நீயே பாருன்னு சொல்லி பழக்கியாச்சு. ஒரு சில பேர் கமாண்டும் பண்ணியிருந்தீங்க, பசங்களுக்கு ஊட்டியே பழகாதீங்கக்கா, தட்டில் போட்டு கொடுங்க, அவங்களாம் சாப்பிடட்டும், அப்புறம் எப்போ பழகுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான கணவாய் தொக்கு. மட்டை அரிசி சோறு தான் வச்சுருந்தேன். அன்னைக்கோட அரிசி மட்டை அரிசியும் முடிஞ்சிருச்சு.
இன்னும் வாங்கலை. பொன்னி அரிசி வாங்கியிருந்தோம். இன்னும் பொன்னி அரிசி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப நாளாக அந்த மட்டை அரிசியே சாப்பிட்டு பழகிட்டு டக்குன்னு பொன்னி அரிசி மாறினோன்னா பொன்னி அரிசி நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோமா, அவங்க வீட்டில் பொன்னி அரிசி சமைச்சிருந்தாங்க. மீன் குழம்பு வச்சு லாஸ்ட் வீக்கு போயிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன்ல. அப்போ அந்த பொன்னி அரிசி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. சரி நம்மளும் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் அதை வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் மாறணும், மட்டை அரிசி வாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அரிசி காலியானனால அதையே வச்சு சமைச்சிட்ருக்கேன். பொன்னி அரிசியோட மட்டை அரிசி கொஞ்சம் நல்லது. ஆனால் டேஸ்ட் படி பார்த்தா பொன்னி அரிசி நல்லாயிருக்கு. மட்டை அரிசியுமே நல்லா தான் இருக்கும் நான்வெஜ் இந்த மாதிரி வச்சு சாப்பிடையில. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தட்டில் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க மாடியில் சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டாரு. அப்புறம் பசங்களுக்கு ஆதவுக்கு வந்து போட்டு கொடுத்தேன். அவன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி சாப்பிட்டான். முகிலுக்கு நான் தான் ஊட்டி விட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு திரும்ப ஆதவு வந்து சோறு அவனாக சாப்பிட்டாலுமே திரும்ப கொஞ்சம் உட்காந்து ஊட்டி விடணும், அப்போ தான் அவன் வயிறுக்கு பத்தும். அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சோம்னா பயங்கரமாக பசிக்கும், ஏன்னா வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால். அப்புறமா வந்து ஏதோ காலில் அடிபட்டுருச்சுன்னு வந்து காமிச்சிட்டு இருந்தேன். இந்த சின்ன குழந்தைகளுக்கு சின்னதாக அதாவது காயம் வந்தால் கூட அதை பெரிய விஷயமாக கொண்டு வந்து காமிப்பாங்க, காமெடியாக இருக்கும். சரியாயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு அப்படியே இடையில அப்படியே ஊட்டி விட்டுவிட்டேன், நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு டே அப்படி தாங்க போச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.